வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, காங்கிரீட் போடும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற சொல்ல பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி ரோட் பாப்பம்பட்டி ரோடு தாங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம பொதுவாக வீடு கட்டும்போது காங்கிரீட் எந்தெந்த இடத்துல போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டிங்கில் காங்கிரீட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பில்லருக்கு காலம் ரைஸ் பண்ணும்போது காங்கிரீட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பெல்ட் காங்கிரீட் போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில் காங்கிரீட் போடுவோம். லிண்டல் காங்கிரீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட் போடுவாங்க. அந்த காங்கிரீட் போடுற இடத்துல எல்லாமே வந்து இந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் காங்கிரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஏர் வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்க. அது ஃபார்ம் ஆயிருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம போர் பண்ணுற காங்கிரீட் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக ஆயிருக்காதுங்க. அப்படி ப்ராப்பராக செட்டில்மெண்ட் ஆகலைன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. அதுபோல் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுங்க. இந்த மாதிரி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா காங்கிரீட்டில் இருக்கிற ஏர் வாய்ட்ஸ் கூட ரிமூவ் ஆயிருங்க. காங்கிரீட்டை யூனிஃபார்மாக செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வைப்ரேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை தான் நம்ம வந்து காம்பாக்ஷன் சொல்லுவோம். இந்த காம்பாக்ஷன் ப்ராசஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த வைப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸில் வந்து காங்கிரீட் போட்டு மேனுவலாக நம்ம குத்தி விட்டோம்னா எங்கெங்கெல்லாம் ஹனிகம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியுதுங்க உங்களுக்குங்க. இதே வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்ப எப்படி ஃபில் ஆகி உங்களுக்கு நீங்கள் நீட்டாக காலம் பாக்ஸ் கவர் வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் ஷேப்பும் பார்த்தா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அச்சீவ் ஆயிருக்குங்க. அதுபோல் செட்டில்மெண்ட்டு ப்ராப்பராக நடந்திருக்குங்க. அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, 10 செகண்ட்ஸ் மேலே வைப்ரேட்டர் ஒரே இடத்துல வச்சிருக்கூடாதுங்க. அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா காங்கிரீட் செக்ரீட் ஆயிருங்க. ஃபுட்டிங் காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் வச்சாலும் பிரச்சனை இல்லைங்க. இது மேல் கொண்டு மேலே வர காலம்க்குலாம் போட்டிங்கன்னா கரெக்டாக 10 செகண்ட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் காங்கயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.